ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 7265 இருக்கிற 6 சேனலுக்கான ஆடியோ போர்டு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த போர்டு பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். இந்த போர்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா 24 வோல்ட்டு சிங்கிள் சப்ளை கொடுத்தாலே போதும். ரிசல்ட் வந்து நமக்கு பக்காவாக இருக்கும். இவங்க கம்பெனி டேட்டா ஷீட்டு பிரகாரம் வந்து பார்த்தோம்னா நம்ம 24 வோல்ட்லேருந்து 28 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஆடியோக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஐசி வந்து குட் ரிசல்ட் இருக்கும். ரொம்பவே லவ்லியாக இருக்கும். எதிர்பார்க்குற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்டீரியோ போர்டு எடுத்திருக்கோம். ஸ்டீரியோவில் வந்து பார்த்தோம்னா நமக்கு 25+25 வந்து நமக்கு 50 வாட்ஸாக நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு 6 சேனல் நமக்கு 5.1 ஒரு ஆம்பிளிஃபயர்ஸ் ரெடி பண்ணணும்னு விருப்பப்பட்டோம்னா இந்த ஒரு போர்டு வச்சு நம்ம 5.1 ஆம்பிளிஃபயரை ரெடி பண்ணிக்க முடியும். இந்த போர்டில் பார்த்தோன்னா இந்த ஐசி வந்து நமக்கு ஸ்டீரியோவாக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நமக்கு 6 சேனல் அவுட்புட்டாக வரும். இது வந்து பவர் லைன் வந்து டோட்டலாக பேர் பண்ணி சிங்கிள் சப்ளை நம்ம கொடுத்துக்க முடியும். இதிலே நமக்கு 2030 ஐசி இருக்கிற போர்டில் வந்து பார்த்தோம்னா டூல் பவர் சப்ளைவில் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு பற்றி வேணும்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த போர்டுக்கு வந்து நம்ம சிங்கிள் சப்ளை கொடுத்தாலே போதும் நமக்கு ஆடியோ வந்து அவுட்புட்டாக எடுத்துக்க முடியும். இது வந்து பொதுவாக கார், டாடா ஏசி, லாரி, பஸ் இது போலலாம் நம்ம ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணணும்னு விருப்பப்படும் போது 5.1 ட்ராக்கில் அதாவது லோ காஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த போர்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இதே போர்டில் நமக்கு மோனோ போர்டும் கிடைக்கும். அந்த போர்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மோனோ போர்டில் வந்து நமக்கு 50 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸ்டீரியோன்னு பார்த்தோம்னா 25+25 நமக்கு 50 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபில்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம நல்ல ஒரு தரமான ஃபில்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஈச்சிங் பிளேட் வந்து பார்த்தோம்னா கேஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓவராக ஹீட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த ஈச்சிங் பிளேட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெவியான ஈச்சிங் பிளேட் போடும்போது நமக்கு இந்த போர்டுடைய லைஃப் வந்து கொஞ்சம் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதில் இருக்கிற ஈச்சிங் பிளேட்டுக்கு கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஈச்சிங் பிளேட் சேர்த்துக்கலாம். அது இல்லாமல் இந்த போர்டு வந்து 7265 சரி இல்லை 72 வர சீரீஸில் வர எந்த ஐஸாக இருந்தாலும் சரி கன்ஃபார்மாக ஓவர் ஹீட் ஆகும். அதனால் ஐசி வந்து ஓவராக ஹீட் ஆகுது, தாங்காது, போயிடும்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஐசி பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஹீட் ஆகும். ஹீட் வந்து ஆகாமல் இருக்கும் வந்து நம்ம டிசி ஃபேன் யூஸ் பண்ணி நம்ம ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி இந்த போர்டு வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ஆடியோவுக்கு வந்து பார்த்தோன்னா பக்காவாக இருக்குங்க. அதாவது ஸ்பீக்கர் வந்து எந்த ஒரு அம்மிங்கும் இருக்காது, நாய்ஸும் இருக்காது. ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ தெளிவாக நமக்கு படித்து கொடுக்கும். அதனால் நீங்கள் இந்த ஐசி வாங்காமல் தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து நம்ம எதனால் இந்த போர்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் பார்த்தோம்னா நம்ம ரொம்பவே லோ காஸ்ட்டில் வாங்கிக்க முடியும். நான் ப்ரைஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தென் இந்த போர்டு உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த போர்டு நீங்கள் வாங்கிக்க முடியும். தென் இந்த போர்டு வந்து பார்த்தோம்னா 5.1 ஆம்பிளிஃபயர் வந்து லோ காஸ்ட்டில் ரெடி பண்ணணும், ஒரு 2000லேயே எனக்கு ஒரு 5.1 ட்ராக் ரெடி பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க தாராளமாக இந்த போர்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த போர்டில் மற்றபடி வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. தென் ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டீரியோவாக பின் சைடே போர்டுலேயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இன்புட் வந்து ஒவ்வொரு சேனலுக்கு வந்து நம்ம தனித்தனியாக கொடுக்குறோம் போல் இருக்கும். அதேமாரி தென் ஸ்பீக்கர் அவுட் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். பின்னாடியே போர்டுக்கு பின்னாடியே வந்து தெளிவாக இந்த போர்டில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம எடுத்துக்க முடியும். மற்றபடி எல்லாத்துக்குமே ஒரே சேம் சர்க்யூட் தான். எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொருக்கான சேனலுக்கும் தனித்தனியாக நமக்கு தெளிவாகவே தெரியும் பார்த்தாவே. மோனோ போர்டுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரே இன்புட் இருக்கும், தென் ஒரே அவுட்புட் இருக்கும். மற்ற ஸ்டீரியோன்னு பார்த்தோம்னா அதில் டீட்டெயிலாக இருக்கும். தென் சிங்கிள் சப்ளை தான். முடிஞ்ச வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் சிங்கிள் சப்ளையில் ஒரு 5 to 7 ஆம்பியர் கொடுத்தாலே போதும். இந்த போர்டுக்கு ஆடியோ ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 5 ஆம்பியர் ஆச்சு கொடுத்தாலே போதும் நமக்கு ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். அதிகபட்சமாக 7 ஆம்பியர் வரைக்கும் கொடுக்கலாம். நமக்கு ஆடியோ கிளாரிட்டி ரொம்ப பக்காவாக வேணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் 7 ஆம்பியர் கொடுத்து யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தென் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தோம்னா இந்த ஏசிக்கு வந்து எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், எத்தனை இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த ஏசிக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து 6 to 8 இன்ச்சு வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதேமாரி சப்வூஃபர்னு பார்த்தோம்னா நம்ம 6 to 8. அதே போல் முடிஞ்ச வரைக்கும் சப்வூஃபர் பார்த்தோம்னா 6 இன்ச்சு போட்டோம்னா
ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா 25 வாட்ஸில் நம்ம ஸ்டீரியோவிலேருந்து சப் ஆஃபர் கொடுத்தோம்னா நம்ம 6 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். மோனோவாக யூஸ் பண்ணும்போது நம்ம 8 இன்ச் சப் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த போர்டில் நம்ம எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. இன்னும் இந்த போர்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.